வணக்கம், என் பேர் ஐஸ்வர்யா. நாங்கள்லாம் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். இப்போ தான் கணேச சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு 150 கிலோ கொல்கட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. மேலே ஒரு 75 கிலோ உச்சிப்பிள்ளையாக இருக்கும், கீழே மாணிக்க விநாயகருக்கும் ஒரு 75 எடுத்து வந்தாங்க. அது ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. ஒரு பெரிய மூட்டையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லோரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. மலேசியாவுக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே இன்னும் விசேஷமாக இருக்குது. அங்கேயும் செய்வாங்க, இங்கேயும் செய்வாங்க தான். ஆனால் இங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா விசேஷமாக இருக்குது. நான் 3 வயசாக இருக்கும்போது முன்ன வந்தேன். ஆனால் அப்போ இருக்கும்போது இந்த மாதிரியான செட்டப்லாம் இல்லை. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. என் ஃபேமிலி கூட வரும்போது எல்லாருக்கும் கணேச சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி. என் பேர் டினோஷினி, உங்கள் ஆனந்த்ராஜ். நாங்கள் கல்யாணம் பண்ணி தான் வாட்டி இங்கே உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப விசேஷமாக இருக்குது. நான் ரொம்ப பயந்த படிலாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோயும் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா நல்ல ஃபெசிலிட்டிஸ், எல்டர்லி ஆளுங்களுக்கெலாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஏன்னா புதுசாக செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. வெயில் பட்ட அந்த சூடுலாம் இல்லை. இன்னொன்று மெடிக்கல் கேம்ப்லாம் வேறு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கோ எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அங்கே கொல்கட்டெல்லாம் பெரிய அழகாக பானியில் கொண்டுட்டு வந்தாங்க. அதுவும் புதுசாக இருக்குது, மலேசியாவில் பார்க்காத ஒன்று. அங்கேயும் செலிப்ரேட்லாம் பண்ணுவாங்க கிராண்டாக. பட் கொல்கட்டை கொண்டுட்டு வர்றதெல்லாம் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஹாப்பி, வி சாட்டிஸ்ஃபை. எல்லோரும் நல்லாயிருக்கும்.